வெல்கம் டு ஏஏ மேக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 மெய்யெண்களில் பயிற்சி 2.7 முதல் சம் பாருங்கள். பகுதியை விகுதிப்படுத்துக 1/√50. அதாவது பகுதியை விகுதிப்படுத்துக அப்படின்னா நமக்கு இது வந்து தொகுதி, இது வந்து பகுதி. இந்த பகுதியை வந்து நம்ம விகிதப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் சம் பாருங்கள். 1/√50. ஸோ இந்த 50க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மீசிமா இருக்கும். 50 ரெண்டால் போடலாங்களா? 2 2 4, மீதி 1, I 2 10. 5ஆல் போடலாங்களா? I 5 25, 5 ஓர் 5 5. அப்போது 2 × 5 × 5. ஓகேங்களா? 1/ இந்த √50ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மீசிமா 2 × 5 × 5 கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதை இங்கே போட்டுருணும் √50க்கு பதிலாக. இப்போ ரூட்டுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு 2 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 5க்கு ஒரு 5 எடுக்கணும். சரிங்களா? இப்போது 2 5க்கு ஒரு 5 எடுக்கலாங்களா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ 2 எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போது அடுத்தது பகுதியை விகுதிப்படுத்துக அப்படின்னா நமக்கு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க? √2 இருக்குது. அதை இந்த √2 நம்ம மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 1/5 √2 × √2/√2. சரிங்களா? இப்போது 1 × √2 பெருக்குனா √2. இப்போது 5 போட்டுக்கிட்டோங்களா? இந்த √2 இந்த √2 இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் வந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ √2 வந்திருக்கிறதுனால நம்ம ஒரு 2 எடுத்துக்கிட்டோம். அதே இங்கே √3 வந்திருந்தால் நம்ம வெறும் 3 மட்டும் எடுப்போம். ஸோ 2 √2க்கு ஒரு சாதாரண 2 எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ போடலாங்களா? √2/I 2 10. இதுதான் இந்த கணக்குடைய விடை. சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? செகண்ட் சம் 5/3√5. சரிங்களா? இப்போது 5/3√5. இப்போ என்ன பண்ணணும்? இந்த √5 தான் என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் நம்ம பெருக்கணும். ஸோ பெருக்கலாங்களா? இப்போது 5√5/3 இன்ட்டு இங்கே √5 நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல √2 அதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். √5 அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக ஒரு 5 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது இந்த 5க்கும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா √5/3. இதுதான் இந்த கணக்குடைய பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். √75/18. இப்போ 75க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மீசிமா கண்டுபிடிப்போம். 5ஆல் போடுவோங்களா? 15 5 75 5 I 3 15 3 ஓர் 3 3. அப்போ 5 × 5 × 3. அடுத்தது என்ன? 18 இருக்குது. ஸோ 18 2ஆல் போடலாம். 9 2 18 3 3 3 9 3 ஓர் 3 3. அப்போ 2 × 3 × 3. சரிங்களா? இப்போது இதை எப்படி எழுதுவீங்க? √75க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 × 5 × 3. √18க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × 3 × 3. ஸோ இங்கே ரூட்டுக்கு மேலே எதுவுமே இல்லாததுனால நம்ம ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போது 2 in 1. 2 5க்கு ஒரு 5, 2 3க்கு ஒரு 3. சரிங்களா? இப்போ எப்படி எழுதுவீங்க? 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கிட்டோங்களா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 3. இங்கே 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிட்டோம். ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு 5√3/3 √2. இப்போது பகுதியில் என்ன இருக்குது? நமக்கு √2 இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பெருக்க போகிறோம். ஸோ √2 பெருக்கிறோமா? இப்போ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். சரிங்களா? இப்போது 5 போட்டுக்கிட்டோங்களா? 5 √3 √2. இது என்ன பண்ணலாம்? டைரெக்டாக பெருக்கிடணும். 3 2 6. அதே மாதிரி 3 2 √2 இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம்? ஒரு 2 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது 5√6 3 2 6. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கு பதில். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஃபோர்த் சம் பாருங்கள். 3√5 √6. சரிங்களா? 3√5 இந்த √6 என்ன பண்ணுவோம்? இந்த √6 தான் என்ன பண்ணுவோம்? பகுதியில் இருக்கிறது தான் மேலேயும் கீழேயும் பெருக்கும். ஸோ பெருக்கலாங்களா? மேலே கீழே √6 போட்டுக்கிட்டோம். அடுத்தது 3 என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக பெருக்குவோம். I 6 30 2 √6 இருக்குது. ஒரு √6 ரெண்டாவது √6. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம்? ஒரு 6 எடுத்துப்போம்.
சரிங்களா? இப்போ அடி கொடுக்கலாங்களா? 1 3 3 2 3 6. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா √30/2. இதுதான் இந்த கணக்குடைய விடை. சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள். பகுதியை விகுதிப்படுத்தி சுருக்குக. √48 + √32/√27 - √18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பகுதியை விகுதிப்படுத்துகன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா பகுதியை விகுதிப்படுத்தி சுருக்குக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாங்களா? பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 48 எடுப்போமா? 48க்கு என்ன பண்ணுவோம்? மீசிமா கண்டுபிடிப்போம். 2 2 2 4 4 2 8 1 2 2 2 2 4 6 2 12 3 2 6 3 1 3 3. அப்போ 2 × 2 × 2 × 3 4 2 1 3. அடுத்தது என்ன? 32. 2ஆல் எடுப்போங்களா? 1 2 2 6 2 12 2 8 2 16 2 4 2 8 2 2 2 4 2 1. அப்போது 2 × 2 × 2 × 2 × 2 5 2 எடுப்போங்களா? அடுத்தது 27. 27 3ஆல் போடுவோம். 9 3 27 3 3 3 9 3 1 3 3 3 × 3 × 3. அடுத்தது 18. 2ஆல் போடுவாங்களா? 9 2 18 3 3 3 9 3 1 3 3. அப்போ 2 × 3 × 3. சரிங்களா? இப்போது இந்த 4த்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே மீசிமாவுக்கு விடையை கொண்டு வந்துட்டோம். அடுத்தது இதில் எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ √48க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 4 2 3 கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் √32க்கு 5 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 2 இங்கே போடணும். அதே மாதிரி √27க்கு 3 × 3 × 3 கண்டுபிடிச்சோங்களா? அதை போட்டுடணும். அடுத்தது மைனஸ் √18க்கு 2 × 3 × 3 கண்டுபிடிச்சோமா? அதை போட்டுடணும். இப்போது நமக்கு ரூட் வந்து ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2க்கு ஒரு நம்பர் எடுப்போம். 2 2க்கு ஒரு 2, இங்கே 2 2க்கு ஒரு 2. அதே மாதிரி தான் 2 2க்கு 2 2 எடுத்திருக்கோம். 2 3க்கு ஒரு 3 எடுத்திருக்கோம். 2 3க்கு ஒரு 3. ஓகேங்களா? இப்போது 2 × 2 × ரூட்குள்ளே என்ன இருக்கும்? 3 இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நான் ரவுண்ட் மட்டும் போடுறேன். சரிங்களா? அப்போது 3 ப்ளஸ் அதே மாதிரி இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோங்களா? அடுத்தது 2 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோங்களா? இப்போ ரூட்குள்ளே என்ன இருக்கும்? நான் ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? தனியாக இருக்குது பாருங்கள். இந்த 2 எடுத்து போடுறோம். அடுத்தது இங்கே 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம். √3 ஒரு 3 இருக்குது. மைனஸ் இங்கே 2 3க்கு ஒரு 3 √2. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை முதல்ல பெருக்கிப்போம். பெருக்கிக்கலாங்களா? 2 2 4 √3 ப்ளஸ் 2 2 4 √2 பை 3 √3 மைனஸ் 3 √2. சரிங்களா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகுதியை வந்து விகுதிப்படுத்தி சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பகுதி இங்கே கீழே நம்ம போன சம்லலாம் போட்டோம் இல்லைங்களா? பகுதியில் இருக்கிற நம்பர் தான் மேலேயும் கீழேயும் பெருக்கணுன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே 3 √3 மைனஸ் 3 √2 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து மேலே பெருக்க போகிறோம். அப்போ இங்கே மைனஸாக இருக்கிறது இங்கே வரும்போது நமக்கு என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போது 3 √3 ப்ளஸ் 3 √2 பை 3 √3 ப்ளஸ் 3 √2. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது வந்து இங்கேருந்து இதை பெருக்கணும். இந்த 4 √3ஓட இந்த 3 √3 பெருக்கணும். அதே மாதிரி இந்த 4 √3ஓட இந்த 3 √2 பெருக்கணும். இந்த 4 √2ஓட 3 √3 பெருக்கணும். இந்த 4 √2ஓட 3 √2 பெருக்கணும். புரியுதுங்களா? இதோட இது ரெண்டுத்தையுமே பெருக்கணும். இந்த நம்பரோட இது ரெண்டுத்தையுமே பெருக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ கீழே வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a - b a + b. அப்போது a² - b². ஸோ நம்ம பகுதியை வந்து இந்த மெத்தடில் இந்த ஃபார்முலாவோட ஆன்சரில் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இதையும் பெருக்கி நம்ம அங்கே போட்டுடலாங்களா அடுத்த ஸ்டெப்பில்? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், 4 √3ஓட 3 √3 நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பெருக்க போகிறோம். 4 √3ஓட ஃபஸ்ட்டு 3 √3 என்ன பண்ணுறோம்? பெருக்கிறோம். அடுத்தது கூட்டல் திருப்பி 4 √3ஓட இந்த 3 √2 என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ப்ளஸ் அடுத்தது இந்த நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையுமே பெருக்கணும். 4 √2ஓட இந்த 3 √3 என்ன பண்ணணும்? பெருக்கணும். அடுத்தது ப்ளஸ் இந்த 4 √2ஓட 3 √2 நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். 4 √2ஓட இந்த 3 √2 என்ன பண்ணணும்? பெருக்கணும். புரியுதுங்களா?
இந்த ஒரு நம்பரை வச்சு இந்த ரெண்டுமே பெருக்கணும், அதே மாதிரி இந்த ஒரு முருடை வச்சு இந்த ரெண்டுத்தையுமே பெருக்கணும். புரியுதுங்களா? பை இங்கே வந்து நமக்கு எப்படி வரணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரணும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயரில் நமக்கு என்ன இருக்கும், 3√3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் பியும் 3√2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். சரிங்களா? இப்போ பெருக்கலாங்களா? 4 3 12 ரூட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், √3க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 எடுத்துக்கலாம். முன்னாடி சம்லலாம் பார்த்தோம் இல்லைங்களா, 2√3க்கு ஒரு ரூட் எடுத்துருக்கோம், ஒரு 3 எடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 4 3 12, இங்கே 3 இருக்குது, இங்கே √3 இருக்குது, இங்கே √2 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக பெருக்கிக்கலாம். அப்போ 3 2 6. அடுத்தது 4 3 12, இங்கே √2 இருக்குது, இங்கே √3 இருக்குது. அப்போ 3 2 6 ப்ளஸ் 4 3 12, இங்கே √2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், 2 தனியாக எடுப்போம். புரியுதுங்களா? பை இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை பெருக்கணும். 3 3 9. இப்போ இங்கே √3 நம்ம 2 தடவை போட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் √3 2 தடவை போட்டோம்னா ஒரே ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அடுத்தது 3 3 9, இங்கே √2 எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு 2 எடுத்துப்போம். புரியுதுங்களா? ஸோ 2 ரூட் வந்ததுன்னா ஒரு இதுவை தனியாக எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணிடலாம், நம்ம பெருக்கி கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போது இந்த 12 12 12 இந்த 12 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். 12 × 3 வந்து 36 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 12√6 ப்ளஸ் 12√6 ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 12 வந்து கூட்டிக்கிட்டால் 24. இந்த 2√6 இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு √6 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த 12 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம். 12 பெருக்கிங்கன்னா 24. இப்போ இதையும் பெருக்கிக்கலாங்களா. 9 3 27 மைனஸ் 9 2 18. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போது இந்த 36 24 என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். 60 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 24 இருக்குது, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த √6 என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். புரியுதுங்களா? 36 24 கூட்டிக்கிட்டு இந்த 24 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த √6 இங்கே கொண்டு வந்துடணும். பை 27 18 போச்சுன்னா எவ்வளோ, 9. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 60 + 24 இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த 60க்கும் 24க்கும் பொதுவான நம்பர் ஒன்று எடுக்கணும். அதாவது 12 வந்து இந்த நம்பருக்கு பொதுவான நம்பர். 12 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 60 வரும் அப்படின்றத போடணும். 5 போட்டால் வருங்களா, 12 5 60 ப்ளஸ் அதே மாதிரி 12 கூட எந்த நம்பரை பெருக்குனா 24 வரும், 2. 12 2 24. அதுக்கப்புறம் இந்த √6 இறக்கிக்கிறோம். பை 9. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே அடி கொடுத்துக்கலாமா, நம்ம 3 3 9 4 3 12. சரிங்களா? இப்போது 4/3 5 + 2 √6 வந்துருச்சுங்களா ஆன்சரு. ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குக்கு பதில். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவைலாம் பார்த்தா புரியாது, என்ன பண்ணணும், ஒரு 4-5 தடவை போட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, நான் இந்த சம்மோட இந்த சாப்டரை முடிச்சுக்கிறேன், இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.